தூங்கி எழுந்தோம்னா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு எப்படி பலமா இருக்குன்னு சொல்லுவார்ல, அந்த இளந்தாரி பிள்ளைன்னு அந்த வார்த்தை வந்து சோசியல் மீடியால பிரபலமாச்சு பாருங்க. அந்த இளந்தாரி பிள்ளை போல நீங்க சைவத்தை சாப்பிட்டே ஃபீல் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதுதான் கொள்ளு. வீட்டுல சொல்லி அம்மா கிட்ட சனிக்கிழமை நல்லா உடம்பெல்லாம் விளக்கெண்ணெய் தேய்ச்சி, தலைக்கு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிச்சு, அதுக்கப்புறம் உணவோடு இந்த கொள்ளு ரசத்தை தேவைன்னா கொள்ளையும் சேர்த்தே சாப்பிடலாம், சாப்பிடுங்க. அவ்வளவு ஆற்றல் உடம்புல வர்றதை பார்க்க முடியும். உடம்புல அந்த கதகதப்பு ஏற்படுவதையும், உடம்புல ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு சக்திகள் ஏற்படுவதையும் நம்ம பார்க்க முடியும். என்னுடைய துணைவியாரோட ரொம்ப ஃபேவரட் குழம்புகள்ல ஒன்று கொள்ளு குழம்பு. அதனால எங்க வீட்டுல வாரத்துல ஒரு நாள் நிச்சயமா கொள்ளு குழம்பு இருக்கும். எதற்காக சொல்றேன்னா, கலாச்சாரமாக புரதம் சைவத்தில் இருந்த ஒரு நிலை இன்றைக்கு மாறி போனதுனாலதான் நோய்கள் அதிகமாகிறத பாக்குறோம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்டுல பெண்கள் குறைந்தது 2 பேர் 3 பேர் 4 பேர் கூட இருக்காங்க. அப்ப அந்த பெண்களுக்கு கருப்பை சார்ந்த நோய்கள் ஏற்படுவதற்கான காரணமாக சொல்லக்கூடிய எல்லா விதமான ஹார்மோன் மாற்றங்களையும் மாற்றக்கூடிய சுலபமான உணவு எதுன்னு கேட்டீங்கன்னா கொள்ளுதான்.